வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கு இந்த பொதுக்குழுவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அண்ணன் திருவடியில் சமர்ப்பிப்போம். கழகத்தின் இருபெரும் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியோடு இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதல்வராக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த பொதுக்குழுவில் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் இரா குமரகுரு அவர் தலைமையில் 5 வேட்பாளர்களின் வெற்றி பெற செய்து கழக பொதுச் செயலாளரின் பொற்கரங்களில் சமர்ப்பிப்போம் என்று வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு பொதுக்குழு மிகவும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் தொண்டர்களுடைய ஆரவாரத்தோடு இங்கே எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது வழக்கம்போல் நடக்கின்ற பொதுக்குழு அல்ல, இது தேர்தலுக்கான சிறப்பு வாய்ந்த பொதுக்குழு. அடுத்த பொதுக்குழுவில் இப்பொழுது எங்கள் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அடுத்த பொதுக்குழுவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உருவாகக்கூடிய நாள் இன்றைய நாளிலிருந்து கழக தொண்டர்கள் உற்சாகமாக எழுச்சியோடு இந்த நாளிலிருந்து உழைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அடுத்த பொதுக்குழுவில் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உருவெடுப்பார். கடந்த 4.5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியானது மக்கள் விரோத ஆட்சி. மக்களையே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி கடந்த முறையில் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் 20% கூட அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு தகுதியான முதலமைச்சர் என்பதை அவர் இழந்துவிட்டார். ஆகையால் கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் எப்படி அவர் ஆட்சி நடத்தார் என்று மக்களுக்கு நன்றாக இப்பொழுது தெரிகின்றது. அதனால் மக்கள் இப்பொழுது தயாராக இருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வருங்காலத்தில் முதலமைச்சராக உருவாவதற்கு. 4.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியிலே அல்லல்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, பல்வேறு வழக்குகளை சந்தித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு சோதனைகளை சந்தித்து, அத்தனை சோதனைகளையும் முறியடித்து அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக எங்களை எல்லாம் வழிநடத்தி கடைக்கோடி தொண்டனையும் அதிமுக என்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட என்ற நம்பிக்கையோடு எங்களை நம்பிக்கையூட்டி வளர்த்து நாங்கள் இந்த திமுக ஆட்சியில் பட்ட காவல்துறை நடவடிக்கை, திமுக ஆட்சியில் அந்த கட்சியினால் பட்ட துன்பங்களை எல்லாம் தாங்கி நடப்பதற்கு எங்களை தைரியமூட்டு எங்களில் ஒருவராக, நம்மில் ஒருவராக, நமக்கான தலைவராக எங்களை வழிநடத்திய எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதே எங்களுடைய 4.5 ஆண்டு கால துன்பமெல்லாம் நீங்கிவிட்டது. இன்னும் 4 மாத காலம் தாண்டி விட்டால், கடந்து விட்டால் எடப்பாடியார் முதலமைச்சர். அவர் அந்த முதலமைச்சர் அணிவகுப்பிலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை அம்மா எப்படி வருவாரோ அதை போன்றும் எடப்பாடியார் அந்த பீச் ரோட்டில் முதலமைச்சராக அந்த காவல்துறை பாதுகாப்போடு அணிவகுப்போடு வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு இன்னும் 4 மாதங்கள் கடந்து செல்லும். பகவத்கீதையிலே கொண்டு சொன்னதைப் போல அனைத்தும் கடந்து செல்லும். எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆவார், இந்த நாட்டிற்கு நல்லாட்சி செய்வார், எங்களையும் காப்பாற்றுவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்